ஒன் பஞ்ச் மேனோட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா ஒரு 6 எபிசோட் இருக்கு. யாரும் பார்க்கணும் மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. இனி நம்ம பார்க்க போகிறது ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 எபிசோட் 7ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம சேட்டலைட்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த தெர்மல் பவர் வச்சு மான்ஸ்டர் அசோசியேஷன்ல எத்தனை பேர் இருக்கானுங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்கிட்ட இருக்கானுங்க. கணக்கு வச்சோம்னா ஒரு ஹீரோக்கு 60 பேர் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வரும். எனக்கு நல்லாவே தெரியும் இந்த நம்பர் அப்படிங்கிறது ப்ராப்ளமே கிடையாது. என்னதான் இப்படி ப்ராப்ளமா இல்லைன்னா கூட வேற வேற லெவல்ல வேற மாதிரி இருப்பானுங்க. இந்த எல்டர் சென்டிபீடு நேற்று தான் வந்து அட்டாக் பண்ணிச்சு. அப்படி இருந்தாலுமே இதோட பவர் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமானதா இருந்துச்சு. எப்படி பார்த்தாலுமே இது மான்ஸ்டர் அசோசியேஷன்ல ஒரு லோ ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு இதுதான். எனக்கு தெரிஞ்சு உள்ளார டீமன் இல்லைன்னா டிராகன் இந்த லெவல் கூட இருப்பானுங்க. டிரைவ்நைட் தான் எப்படியோ மான்ஸ்டர் எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணி அவங்களோட ஐடியேட்டை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவன் அதை இன்வெஸ்டிகேட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போனா. பட் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சுத்தமா தெரியல. அவனோட சிக்னல் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இன்ஸ்டன்டாவே கட் ஆயிருச்சு. டிரைவ்நைட்டா அவன் மூஞ்ச கூட நான் பார்த்தது கிடையாது. பட் அதுக்குள்ளேயுமா செத்துட்டான்? டே இதெல்லாம் பெருசு கிடையாது. அவன் வந்து ஒரு சைபர்க் தானே. ஒருவேளை உயிரோட இருந்தானா? நம்ம வருவன் காத்துட்டு இருந்தானா? அவங்க டிரைவ்நைட்டை பிடிச்சிட்டாங்கன்னா நம்மளே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கெல்லாம் எவன்டா கவலைப்படுவான்? இது எல்லாமே நமக்கு ஒரு விஷயத்த காட்டுது. காலை வச்சோன்னே எவனுக்கு கருணை காட்டக்கூடாது. அவங்க கெஞ்சினாலும் பரவாயில்ல, அடிச்சு துவைங்க. இப்படி இருந்தால் தான் நம்மளால முடியும். கரெக்டாக சொன்னீங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சாவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். என்னன்னா அந்த கிரீச்சர்ஸ்ல எவனாச்சு கைதி ட்ரெஸ்ஸை போட்டு வருவான். அவனை பார்த்தா மட்டும் நீங்க சண்டைப்படாதீங்க. அவங்க எல்லாமே என்னோட பசங்க. நான் அவங்கள பாத்துக்கிறேன். நீங்க யாரும் இதில் தலையிடாதீங்க. வாய்ப்பே கிடையாது. பார்த்து அடுத்த செகண்ட் அவங்கள கொண்டு முடிச்சிருவேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? மான்ஸ்டரா மாறினவங்கள எப்படி திருப்பி மாத்துவ? என் அன்பான முத்தத்தை வச்சு கட்டி இறுக்கி ஒரு முத்தம் கொடுத்தனா அவனே மாறிடுவான்டா. அவங்களோட லீடர் வந்து உரைச்சி தான். அப்படி இருக்கிறப்ப எனக்கு தெரிஞ்ச அவன் டிராகன் லெவல் த்ரெட்டா தான் இருப்பான். 10வது வரைக்கும் கியோரோன்னு ஒருத்தர் இருக்கான். இவன் தான் பெரிய கவுன்சிலர் கூட. அவங்க பக்கத்துல எப்படி சின்ன சின்ன மாஸ்டர் தான் இருக்குங்க. இருந்தாலுமே தனியா போறது அவ்வளவு நல்லது கிடையாது. நம்ம டீமா போய் அவங்கள சண்டை போட்டா ஃபைனல் பாஸை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க இந்த சின்ன சின்ன அண்டர்லிங்க சண்டை போடுங்க. நான் ஃபைனல் பாஸை பார்த்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஆஹா என்னப்பா பவுண்டரி தாண்டுற மட்டும் தெரியுது. ஏண்டா நீ எதுவும் சண்டை போடணுமா? எப்பா அந்த பொண்ணுக்கு யாராச்சும் சொல்லி புரிய வைங்கப்பா. இங்க பாருமா, இது ஒன் நாளைக்கு தான் செய்யறேன். ஏன்னா நீ வீக்குன்னு ஆரம்பிப்பான், டக்குன்னு சைல்டு டெம்பரர் பூந்துருவான். எப்பா கொஞ்சம் அமைதியாரு. இந்த எஸ்கிராச்சரை வச்சு மேய்க்கிறது இருக்கே எப்பா. இங்க பாரு, நான் ஒன்னும் டிராபிக் கார்டு கிடையாது உனக்கு வழியை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு. நம்ம எல்லாம் ஒரு மிஷனுக்கு போறோம். அங்க மான்ஸ்டரை எவன் பக்கத்து வருதோ அது ஒரு போனஸ் மாதிரி. என்ன சொல்ற? அது மட்டும் கிடையாது. நீ வந்து ஏதாச்சும் ஒரு பகுதி பிடிச்சி அந்த இடத்தையே கொலாப்ஸ் பண்ணி விட்டுறக்கூடாது. டாட்ஸுமாக்கி கவனமா இரு. சரி அதெல்லாம் விடுங்க. என்னோட இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த இடம் அப்படிங்கிறது பயங்கர பெருசா இருக்குது. செம்ம பிரம்மாண்டமாவும் பயங்கர டீட்டெயிலுமா இருக்குது. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த மான்ஸ்டரோட லீடர் எங்க இருக்கான் அப்படிங்கிறது சுத்தமா நமக்கு தெரியல. நீ சொல்றத வச்சு பார்த்தா நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. உள்ளார போயிட்டோம் அப்படின்னா ஒண்ணு உத வாங்கணும் இல்ல உத கொடுக்கணும். நீங்க சொல்ற மாதிரி இருந்தா அந்த மான்ஸ்டரோட கிங் எங்க இருக்கானோ அங்கதான் இந்த ஆஸ்டேஜுமே இருப்பான். அப்படி இருக்கிறப்ப எதுக்கு இத்தனை டீம்? சில பேரே போதுமானது. என்ன சொல்ற டாட்ஸ்மாக்கி? ஏன்னா நீ ஆளும் வளரல அறிவும் வளரலன்னு ஆரம்பிப்பா, டக்குனு இவன் பூந்துருவான். நம்மளால முடிக்கவே விட மாட்டா வார்த்தைய. என்னை விட்டு நீங்களா இங்க என்னடா பண்றீங்க? ஓ அமேமாஸ் அதுவாப்பா. சும்மாதான் எஸ்கிளாஸ்க்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். வேற ஒன்றும் கிடையாது. எது எஸ்கிளாஸ் மட்டுமா? ஏண்டா நான் இருக்கிறேன் 10வது வரைக்கும் பின்னாடி நிறைய பேர் இருக்கானுங்க. அவங்க எல்லாத்தையும் விட்டு நீங்க என்னடா மீட்டிங் போடுறீங்க? இவனுக்கு எப்படா சொல்லி புரிய வைக்கிறது? நம்ம தான் மாஸ்டர் கூட சண்டை போட போறோம். தப்பிக்க போற மாஸ்டர் மட்டும் தான் இவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா இவன் ஈகோ ஹார்ட் ஆயிரும். இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அது ஒன்று தனியா வர சொல்லணுமா? ஏன் அவனுக்கு நீ தேவையில்ல. இங்க பாரு, நாங்கெல்லாம் சண்டைக்கு போயிருவோம். அண்டர் கிரவுண்டுக்குள்ள சண்டைக்கு போனாலுமே மேல வருங்களா மான்ஸ்டர். அதை பார்த்துக்கிறது கரெக்டான ஒரு லீடர் தேவை. உன்னோட லீடர்ஷிப் ஸ்கில்ல பத்தி நான் பயங்கரமா கேள்விப்பட்டிருக்கேன். நீ எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. எங்க குரூப் அப்படிங்கிறது போதும். ஏதாச்சும் ஒரு மான்ஸ்டர் தப்பி தவறி வெளில வரும். அதை மட்டும் நீ பார்த்தா போதும். என்னதான் இருந்தாலும் என் சீடர்களை கூட்டிட்டு வரேன். அப்புறம் என்ன? டேய் எனக்கு ஒரு 20 பீட்சா வேணும்டா. ப்ரோ பீட்சா தான் சாப்பிடாதீங்க. புரோட்டீன் ஷேக் அது வேணா குடிக்கிறீங்களா? இங்க பாருங்க, உங்க மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை கிடையாது. நானுமே உங்க கூட வருவேன். இங்க பாருப்பா, உனக்கு என்ன எல்லாத்தையுமா சொல்லிட்டு இருக்கணும்? நீ ரொம்ப வீக்கா இருக்க, கிளம்பு. சைல்டு டெம்பரர், என்னோட லீடர்ஷிப் ஸ்கில்ல பத்தி உனக்கு அவ்வளோ இது இருந்துச்சுன்னா நீ அந்த எஸ்கிளாஸை மேய்க்கிறதுக்கு என்கிட்ட கொடுக்க கூடாது. எது உனக்கு கீழே வேலை பார்க்கணுமா? வாய்ப்பே கிடையாது. தம்பி நல்லா தான்ப்பா ஜோக் அடிக்கிற. ஒருவேளை நீ ஃபேமஸ் ஆகணும்னு அவ்வளோ ஈகரா இருந்த அப்படின்னா நான் வேணா செத்த சில பாம்புகளை தரேன், அதுக்குள்ள அடிச்சு பேர் வாங்கிக்கோ. ஜாம்பி மேன் நீ இம்மோட்டல் தானே? எனக்கு மர்மமா இருக்குடா. ஒருவேளை நீனும் மான்ஸ்டரா? நீ எஸ் கிளாஸ் சீட்டுக்கு எப்படி வந்த? உன் பவர் வச்சுதான் வந்த.
உன் பவரை வச்சு மட்டும்தான் வந்த. நீ ஜாம்பி மேனா இருக்கனால எனக்கு செம்ம ஸ்கெட்சியா இருக்குது. நீ யார் சைடு? மான்ஸ்டர் சைடா ஹீரோ சைடா? உன்னை எவனிங்க வெத்தலை பார்க்க வச்சாலும் கூப்பிடல. நீ இல்ல நீங்க யாரும் கவலைப்பட போறது இல்ல. நீ இந்த மிஷினுக்கே வர வேணா, நீ பிக்னிக்கு போ. பவரை வச்சு வர ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது புரியுதா இல்லையா? நீங்க எல்லாருமே எஸ் கிளாஸ் ஹீரோவா இருக்கிறதுனால, ஐ மீன் ஹீரோவா இருக்கிறதுனால தான் நீங்க எல்லாம் இங்க உட்காந்துருக்கீங்க. அப்படி இல்லைன்னா நீங்களுமே ஒரு த்ரெட் மாதிரி தான். எனக்கே வேலை பாருங்க, என்னோட ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்க, உங்களை நான் சரியா யூஸ் பண்றேன். இந்த பகுதி ஒவ்வொருத்தரும் செம்ம காண்டாயிட்டு இருப்பானுங்க. இவனுக்கீழ நான் இருக்கணுமா? நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. வேணும்னா கேட்க வை பாப்போம். இந்த மட்டும் சொல்ல எனக்கு கண்டிப்பா தெரியும். இந்த பைத்தியக்காரத்தனத்தை இங்கே நிறுத்துங்க. முதல்ல அவனை கொல்ற மட்டும் ஆறா வெளிவிடுற இல்ல, அதை நிறுத்துடா. அவன் என்ன சொல்றானோ அதை பொறுத்து அது இருக்குது. இந்த பிளானுக்கு ஏதாச்சும் தீங்கி விளைக்குன்னு நினைச்சான்னு வச்சுக்கோயேன். எல்லாம் கவனம் பாருங்க, கிங்கு வந்துட்டாரு. இந்த போட்டு டம்மு டும்முன்னு வெட்டிக்கும் அவன் இதையும். அப்படியே பயங்கர மாசம் உள்ளார வருவானா. கரெக்டான டைமுக்கு வந்தீங்க. எனக்கு இல்ல, நீங்களாச்சும் வாங்க. ஆமா, அவங்க சட்டையில என்ன ஒரே குப்பையா இருக்குது. 10வது குறைக்கு என்ன இந்த ஸ்மெல்லு பாட்டு ஒரு வேற அடிக்குது. நான் அப்பயே நினைச்சேன் ஃபர்ஸ்ட் போய் குளிச்சுட்டு வந்திருக்கலாம், அட்லீஸ்ட் ட்ரெஸ் ஆச்சு மாத்திட்டு வந்திருக்கலாம். ஆஹா, இது கரையை விட்டு போயிருமே. சரி, ஏன் லேட்டு? அம்மா ஏன் இப்போ வரீங்க? ஏன் இவ்வளோ நாள் வரல? இவன்ட்ட வேற பதில் சொல்லணுமா? அது ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் கிடையாது. ஜிசிட்டில ஒரு ஆட்பா கிங்க பத்தி என்ன கேட்டீங்க? அவர் நைட்டு முழுக்க சண்டை போட்டுட்டு இருந்தாரு. அதுவும் தனியா ஜிசிட்டில எனிமி ஹெட் குவார்டர்ஸ்க்கே போய் சண்டை போட்டாரு. எனிமியோட ரத்தத்தால குளிச்ச அந்த கரை தான் அவர் சட்டையில இருக்குது. அந்த அளவுக்கு பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. அவர் இப்ப ரெஸ்ட் எடுக்கணும். நைட்டு முழுக்க சண்டை போட்டு வந்து அவர் வீட்டுக்கு கூட போல, அப்படியே காலில் கையில உளுந்தாச்சு கூட்டிட்டு வந்துட்டோம். அவர் ரெஸ்ட் எடுக்க விடுங்க. எது நைட்டு முழுக்க ரெஸ்ட் இல்லாம சண்டை போட்டானா? இந்த போட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுமா சாக்காவும். ஆஹா, நல்லா இருக்கே இது. உங்களோட பேட்டில் ப்ராவஸை பத்தி எனக்கு இப்பதான் புரியுது. நீங்க எக்ஸ்ட்ராஸா இருக்கிறதுக்கு தகுதியான ஒரு ஆள் தான். இவங்கள மட்டும் டிராமா போடாம நீங்க தனியாவே சமாளிச்சுட்டு வந்திருக்கீங்க. அட்லீஸ்ட் நீங்க எனக்குல வேலை பாத்தீங்கன்னா அது சரியா வராது. இருந்தாலுமே நான் அந்த ஸ்குவாடுக்குள்ள வருவேன்டா, உங்க கூட வந்து சண்டை போடுவேன்டா. கிங்கு எங்க போனீங்க? அது மட்டும் கிடையாது, நீங்க தனியாலாம் போக கூடாது. ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். டிரைவ் நைட்டுமே இப்படிதான் தனியா போனா, இன்வெஸ்டிகேட் பண்ற அப்படிங்கிற மாதிரி போனா. பட் அவனோட சிக்னல் அப்படிங்கிறது ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. அந்த இருட்டுக்குள்ளார என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது சுத்தமா தெரியாது. தனியா போறது அவ்வளவு நல்லது கிடையாது. ஆமா, கரெக்டா சொன்ன அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா சொல்லியிருப்பான். பட் அவன் கண்ணுல வீதியை பார்க்க முடியும். அப்படியே இந்த போட்டு பயங்கரமா ஒரு சாப்பர் வந்துட்டு இருக்கோம். அதனால் ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு. ஆமா, அதனால் சீக்கிரமாவே வந்துருச்சு. நம்ம சப்போர்ட் டீமை போய் பார்ப்போம். ஒரு 15 பேர்கிட்ட வந்திருக்கானுங்களா. டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது நம்ம பகுதி தான் அதிகமா இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நீ என்ன ஃபீல்டுக்கு போற அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. நான் அவங்களுக்குலாம் ஒரு ஆஃபீஸர் மாதிரி நான் தான் இந்த திட்டத்தையே போட்டு கொடுத்தேன். அப்படி இருக்கிறப்ப நான் போகவே அப்படின்னா அது நல்லா இருக்காது. 10வது குறைக்கு இது வந்து ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி. அங்க மட்டும் போனேன்னா என்னோட ரேங்க் மாறும், என் பொசிஷன் ஏறும். 10வது குறைக்கு சரித்திரத்துல என்னோட பேர் எழுதப்படும் அப்படிங்கிற மாதிரி அந்த டீமை பார்க்க போவான். அங்க சில பேர் வந்திருப்பானுங்க. பட் இவங்களை பத்தி மோஸ்டா பேச தேவையில்ல. யார் யாரு அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். இவன் வந்து கேப்டன் மிஸ்ஸிக்கின்னு சொல்லிட்டு பி ரேங்க்ல 71வது ரேங்க்ல இருப்பா. ஃபெதர் இவன் ஏ கிளாஸ்ல 34வது ரேங்க்ல இருப்பான். ஒன் ஷூட்டர் 22வது ரேங்க். அப்கோர்ஸ் ஏ ரேங்க். பக்கத்துல இருக்கிறவன் கிரிசன் மூன் சொல்லிட்டு ஒருத்தன் ஏ ரேங்க்ல 25வது ரேங்க். கியர் ஸ்பேர் சி ரேங்க்ல 133வது ரேங்க்ல இருப்பான். நீடில் ஸ்டார்னு சொல்லிட்டு இவன் பி ரேங்க்ல 60வது ரேங்க்ல இருப்பான். நான் ரொம்ப வேகமா தான் போறேன். பட் இவங்களை பத்தி பெருசா தெரிஞ்ச ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பட் ஸ்டில் இவங்க யார் யாரு அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் த வீடியோல காட்டுவேன், அங்க போய் செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா இதை பத்தி நிறைய இடத்துல பேசியிருப்பானுங்க. இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். இவங்க அண்டர் கிரவுண்டுக்கு போறப்ப ஏதாச்சும் ஒரு மாஸ்டர் தப்பி தவறி வெளில தப்பிச்சு வந்துருச்சுன்னா அதை சமாளிக்க வேண்டியதான் இவங்க வேலை. இவங்க என்ன டீல் போடுவானுங்கன்னா, நான் சண்டை போடலாம் சும்மாலாம் வர முடியாது, ஒருவேளை அந்த சண்டை போட்டு வந்ததுக்கப்புறம் எங்க ரேங்க் உயர்த்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலை போடுவானுங்க. சார் சிஜி சார் அப்படிங்கிற மட்டும் ஒருத்தர் கூப்பிடுவான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம சில்வர் ஃபேங் வந்திருப்பான். ஏய் சிஜி வண்டியாடா, எனக்கு ஒரு ஃபோன் ரெடி பண்ணி தாங்க, நான் ஃபோனை எங்கேயோ போட்டேன். அப்படியா பிரச்சனை இல்லை பண்ணிடலாம். சரி, காரை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சிச்சா? எனக்கு தெரிஞ்ச அவன் மாஸ்டர் கூட தாண்டா கை கோத்துருப்பான். அப்பனா நான் எழுதி கொடுத்த நோட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரல போல இருக்கே. இங்க பாருங்க, நீங்க எல்டர் சென்டிபீட சண்டை போட்டு பெரிய விஷயம் தான் பண்ணியிருக்கீங்க. அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான். இருந்தாலுமே நீங்க எப்படி காரை தப்பி விட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா உங்க கண்ணு முன்னாடி தான் அவன் இருந்தான். அப்படி இருந்துமே அவன் தப்பிச்சிருக்கான். நீ என்ன சொல்ல வர? நான் அவனை வேணும்னே தப்பி விட்டேன்னு சொல்ல வரியா? என்னை மன்னிச்சிருங்க, இப்போதைக்கு இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலையில உங்கள்கிட்ட பேச முடியாது. அப்புறம் பேசுறேன், எனக்கு ஒரு அர்ஜென்டான மேட்டர் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். உங்க கம்யூனிகேட்டரை ஸ்டாஃப் கிட்ட கொடுத்துட்றேன், அவங்க கொண்டு வந்து கொடுப்பானுங்க. அவங்க அவன் மேல செம்மையா சந்தேகப்படுறானுங்க, பச்சையா தெரியுது. இருந்தாலும் காரோ மேல நீ அவ்வளோ ஈஸியாலாம் போயிருக்க தேவையில்ல. நான் ஒன்றும் உன்னை சும்மா விடல.
இவங்க இப்படி பேசிட்டு இருக்க இதே சமயம் கிங்கு உள்ளார வந்துருவான். அப்பாடி எவனும் பார்க்கல, ஃபாலோ பண்ணி வரல. இங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே வீட்டுக்கு ஓடிடுவோம். நீ என்னடா பண்ற? பேங்க் நீ என்னடா இங்க பண்ற? அதைத்தானடா நானும் உன்கிட்ட கேட்டேன். எஸ் கிளாஸ் ஹீரோஸ்க்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்க போட்டிருக்கானுங்க. மறந்தே போயிட்டேன். சைல்ட் டெம்பரர் உன்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னால. என்னப்பா என்ன என்கிட்டயே எப்படியா? ஹாட் பாட்லாம் ஒன்னா உட்காந்து தின்னு இருக்கோம். நம்மள ஃப்ரெண்ட்ஸுடா, தோஸ்து. சொல்லு. கிங் இன்னுமே வரல. அவரோட ஹார்ட் பயங்கரமா வெடிச்சிச்சுல. அவர் சென்ஸை ட்ரெயின் பண்றாருன்னு நினைக்கிறேன். அந்த லிமிட்டை தாட்டி கொண்டு போக பாக்குறாருன்னு நினைக்கிறேன். மான்ஸ்டர் அசோசியேஷனை உடைக்க போறோம். எது? மான்ஸ்டரோட ஹெட் குவார்டர்ஸ் உடைக்க போறீங்களா? அதனால தான் நீ வர வேணாம்னு சொன்னாங்களா? ஏன் மேலேயே ஜெனஸ் மேலே நம்பிக்கை இல்ல போல இருக்கு. பேப்பரை பாத்தியா? ஏதோ ஒரு குழந்தைய பிடிச்சி வச்சிருக்காங்களாண்டா. இதுக்குதான் பேப்பர்லாம் படிக்கணும்னு சொல்றது. சரி, சைட்டாமாக்கு இதை பத்தி தெரியுமா? சைட்டாமாக்கு தெரிஞ்சா உட்காந்துருப்பான்னு நினைக்கிறியா? டாக்டிக்கல் ஸ்குவாட் சொன்ன வரைக்குமே அந்த இடம் அப்படிங்கிறது செம்ம பெருசு. அதுக்குள்ளார போறதுக்கு எக்கச்சக்கமான வழி இருக்குது. அதுல ஒரு ரூட்டை கண்டிப்பா எனக்குன்னு சொல்லி ஒதுக்குவானுங்க. நான் சொல்றது என்னதான் தப்பா இருக்கும். ஹீரோ அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் அதோட விதியை மீறி தான் சொல்றேன். சில்வர் ஃபேங், பாம், டீமன் சைபாக கூட்டிக்கிட்டு நம்ம யார் ரூட் வழியா உள்ளார போலாம், அவங்கள அடிச்சு நவுத்தலாம். என்ன சொல்றீங்க? காரோ அங்கதான் இருப்பான். அவன் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் உன் கூட வரேன். அப்படியாப்பா, சரிட்டு. அவனா சைட்டாமா வீட்டுக்கு வந்துருங்க. எப்பயும் போல நம்ம அங்க மீட் பண்ணுவோம். என்னடா கிங்கு வரல அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருப்பானுங்க. அவனுமே வந்துருவான். இந்த தடவை அவன் ரொம்ப அமைதியா வந்திருக்கான். அவனோட ஹார்ட் பீட் அப்படிங்கிறது துடிக்கல. அவனோட சென்சஸ் எல்லாத்தையும் கத்திய மாதிரி ஷார்ப் பண்ணிட்டானா. சரிட்டு, எல்லாரும் கிளம்புவோம், டைம் ஆச்சு, வாங்கடா அப்படிங்கிற மாதிரி கிளம்புவானுங்க. இவளுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்னா, இவளுக்கு சண்டை போட வாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருப்பானுங்க. அதுக்கப்புறம் வராதிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் அமைச்சிருக்கானுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான். அது எங்க அக்காவா தான் இருக்கும். அவ தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அந்த சூனியக்காரி எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டா. முக்கியமா எங்க அக்கா முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டா. அவளை பழி வாங்க விட மாட்டேன். என்னோட புது பிளிசர் குரூப் வச்சு கண்டிப்பா பழி வாங்க வேண்டாம். அதே சமயம் நம்ம டீமன் சைபார்க்க காட்டுவானுங்க. இவன் பயங்கரமா பேருக்கேத்த மட்டுமே வருவான். நான் டாக்டர்கிட்ட இந்த மாதிரி டிமாண்டை வச்சது அப்படிங்கிறது ஒரு வகையில தப்பு தான். இருந்தாலுமே மாஸ்டர் சைட்டாமா சொன்ன மாதிரி பண்ணிருக்கேன். இது பயங்கர பைத்தியக்காரத்தன மாதிரி தெரியுது. இது ஃபுல்லாவே அஃபென்சிவா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். தட் மீன்ஸ் இவனுக்கு டிஃபென்ஸுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீ சொன்ன மாதிரி மெக்கானிக்கல் பவர் எல்லாத்தையுமே வச்சுட்டேன். ஆனா இது எல்லாமே உன்னோட ஆர்மர் தாங்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஒருவேளை உன் ஸ்ட்ரென்த்தை கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா உன்னோட ஆர்மர் வெடிச்சிடும். ஒருவேளை நீ ஆல் அவுட்டா போனா கூட உன்னோட ஆர்மர் தாங்காது. உன் காமெண்ட்ஸ் ஒண்ணுன்னா கலண்டு வந்துடும், வெடிச்சிடும். உன்னோட முழு பவரை பயன்படுத்த போறீங்கன்னா அது உன்னோட லாஸ்ட் ரிசல்ட்டா தான் இருக்கணும். 10வது குறைக்கு உன் பவரை நீ பயன்படுத்தி ஆகணுன்ற சுச்சுவேஷன் வந்தா கூட 10 செகண்டுக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது. 10 செகண்டுக்கு மேல யூஸ் பண்ணினா உன் பாடி தாங்காது. இதோட எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது உன் எனர்ஜி கோருக்கே போயிடும். அப்படி போச்சுன்னா உன் சைபர் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சலாம். நல்லா கேட்டுக்கோ ஜெனோஸ், நான் சொல்றது விளையாட்டு கிடையாது. 10 செகண்டுக்கு மேலே யூஸ் பண்ணினா நீ செத்துருவ. இது என்ன உன் வீடு நினைச்சிட்டு இருக்கியா? அப்பப்போ வந்துட்டு இருக்க. நீ இங்கே தின்ற, இங்கே தூங்குற. நீ எல்லாம் என்ன சொல்லலாமா? நான் அபிஷியலாவே சைட்டாமாக்கு சீடனா மாறிட்டேன். 10வது குறைக்கு ரெண்டுமே நான் தான்டா கொடுக்குறேன். இது 2 குடிக்கிறியா? அடே சைட்டாமா நீ யூஸ் பண்றான்டா. சரி அதெல்லாம் விடு. ஹீரோ அசோசியேஷன் ஏதாச்சும் ஒன்று வந்துச்சா? நியூஸ் எதுவும் கிடைச்சிச்சா? அந்த மாதிரிலாம் எதுவும் வரலையே. மாஸ்டர் நான் திரும்ப வந்துட்டேன். சைட்டாமா எங்கடா அவனை காணும்? அவர் குடிச்ச தண்ணி கூட அப்படியே இருக்கு. இந்த மட்டும் அர்ஜென்ட்டா எங்க போவாரு? ஆஃபருமே நீ கிடையாது. இந்த டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது 2 நாள் இருக்குது. அவரோட யூனிஃபார்மை காணோம். இந்த அளவுக்கு அர்ஜென்ட்டா எங்க போனாரு? சைட்டாமா இல்லப்பா, மாஸ்டர் இங்க இல்ல. கிங்கு வேற எனிமி பேஸ்குள்ள போலான்னு சொல்லிட்டு இருந்தான். என்னது, அவனோட ஹைடவுட்டை கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன ஜெனோஸ், என் கூட வரியா? கண்டிப்பா, இதெல்லாம் நீ கேட்கணுமா? எப்படியா வந்துட்டேன். ஏப்பா எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? எல்லாரும் ரெடி ஆயிட்டோம். ஆனா சைட்டாமா மட்டும் காணோம்பா. எது சைட்டாமா காணோமா? என்னடா சொல்றீங்க? என்னால இப்ப வெயிட் பண்ண கூட முடியாது. என்ன பண்றது? மாஸ்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோமா? இல்லனா உள்ளார பூந்து ஆட்டத்தை கழிப்போமா? கிங்கு நினைக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சைட்டாமா வந்ததுக்கப்புறம் போனாதான் நல்லா இருக்கும். அவனோட பவர் எப்படி கண்டிப்பா நமக்கு தேவைப்படும். என்ன சொல்றீங்க? இங்க கரெக்ட் தானே? சைட்டாமா வந்ததுக்கப்புறம் ஒன்னா போவோம், ஒன்னா அடிப்போம், அவங்கள பறக்க விடுவோம். இதுதான்டா நியூ பிளிசர் குரூப். இல்ல இது செட் ஆகாது. கிங்கு நீ மட்டும் இப்ப போலனா மத்த எஸ் கிளாஸ் எல்லாம் உன்னை தப்பா நினைச்சிருவானுங்க. நீ போய் தான் ஆகணும். நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஃபர்ஸ்ட் போயிருங்க, நான் இங்க வெயிட் பண்றேன். மாஸ்டர் வந்தோன்னா கையோட கூட்டிட்டு வந்துற. என்ன சொல்றீங்க? இது நல்ல பிளானா தெரியுது. நம்மளாம் போவோமா? இதுதான்டா புது ஃபுவிக்கு குரூப். இப்ப சம்பவத்தை செய்யறோம் வாங்க அப்படிங்கிற மட்டும் கிளம்புவானுங்க. சைட்டாவா எங்கடா போல அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு பக்கெட்டு. ஆனா இவன் ஒரு டனலுக்குள்ள போயிட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கெட் வந்தோம்னா இந்த ஹீரோஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்துருவானுங்க. எப்பா இது அந்த சிசிடியா?
இந்த தடவை கண்டிப்பா அதை திரும்ப எடுப்போம்டா. எங்க அவர் எங்க போனாரு? அவர் ஏதோ வெளில போறாராமா. நீங்க கரெக்டான டயத்துக்கு உள்ளார போந்துருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த கிங்கு மட்டும் எப்ப எதை சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அவர் போக்குக்குதான் அவர் முடிவு எடுக்கிறாரு. இப்ப மட்டும் கிடையாது, எப்பயுமே அப்படிதான். நான் அவரோட சண்டை போட ஸ்டைலா பார்க்கலாம்னு ஆசைப்பட்டேன். ஒருவேளை கிங் என்ன சின்ன பையன் நினைச்சிட்டாரோ, அதனாலதான் என்கிட்ட தனியா சொல்லாம போயிட்டாரோ. கண்ணுங்களா, பேசுனது போதும், இங்க கொஞ்சம் பாருங்க. என்னடான்னு பார்த்தா இங்க ஏதோ உள்ளர்ல இருந்துலாம் வருவானுங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெல்கம் பார்ட்டியா, ரெடி ஆகுங்க. மாஸ்டர், எனக்கு என்னமோ பின்னால இருந்து வராங்க தோணுது. நம்ம சுத்து போட்டானுங்க. பின்னால இருந்து மட்டும் கிடையாது, மேல பாரு. என் காதுங்க நல்லா கேக்குது. இந்த சைடு அந்த சைடு மேல கீழேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் வரானுங்க. நம்மள சுத்து போட்டானுங்க. அப்படிங்கிறப்ப திடீர்னு ஏதோ ஒரு சாக்கு பை மட்டும் வந்து விழுவோம். அது என்ன பண்ணும்னா திடீர்னு ட்ரெயினை பிடிச்சி இழுக்கும். 3 ட்ரெயின் பின்னாடி மட்டான்னு விழுவ. என்னடா திரும்ப பார்த்தா வா வான்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான மாஸ்டர் உடச்சுக்கிட்டு வெளில வருவானுங்க. சிகிங்கள், இங்க இருந்து ஓடுங்க, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஆஹா, கேள கழட்டி விட்டுட்டியாடா. நம்மள கூப்பிட்டு வச்சு டிராப்ல மாட்ட பாத்துருக்கான். சொல்றதே அவன் காப்பாத்தல. இதெல்லாம் எதிர்பார்த்ததுதான். என்ன இருந்தாலும் நம்ம பிளான்ல சேஞ்ச் கிடையாது. கொஞ்சம் பிளானை மட்டும் மாடிஃபை பண்ணுவோம். இவங்க சாவு என் கையில தான், வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியாக ஆரம்பிப்பானுங்க. இந்த படி சாக்கு போய் மாட்ட வந்தவன் திடீர்னு டார்சுமாக்கிய பார்த்து, ஆஹா வந்துட்டீங்களா, நான் கேள்விப்பட்டேன் ஹீரோ அசோசியேஷன் ஏதோ அவங்க மொத்த குரூப்பே அனுப்புறேன்னு சொன்னானுங்க. ஆனா நீங்க தானே அது. என்னடா இது, உங்களை பார்த்தா குச்சி மிட்டாய் விற்க வந்த மாதிரி தெரியுது. இங்க 110ல இருந்து 150 பேர் இருக்கானுங்க. சைல்டு டெம்பரர் எண்ணி பிரோஜனம் இல்ல, எதுக்கு எண்ணிக்கிட்டு இருக்க? எவனுக்குலாம் தைரியம் ரத்தத்தை ஊடுதோ என் பின்னாடி இருந்து இல்லைங்கடா. கவுண்ட் பண்ணுங்க, கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தலையன்றதுக்கு முன்னாடி உங்க பாவத்தை என்னங்கடா. பார்த்தா 2-3 பில்டிங் ஒன்னா தூக்குவான். அந்த 2-3 4-5 மாறும். எல்லாத்தையும் பிடிச்சிவிங்க மேல அப்படியே தூக்கி போட. இது இவனுக்கு சைக்கிக் பவர் இருக்கா? என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? நான் இது வரைக்கும் கொன்ன ஹீரோஸ், நான் கொன்ன மான்ஸ்டரோட கண்ணுங்க. நானுமே ஒரு சைக்கிக்ல வீக்கா இருந்தவன் தான். எது வரைக்கும்னா லார்டு கியோரோகரோ அவங்களோட கண்ணை என் மேல பொறுத்துற வரைக்கும். அதுக்கப்புறம் நான் பயங்கரமான பவர் அடைஞ்சேன். இப்ப இருக்கிற பவருக்கு கண்டிப்பா பழி வாங்குவேன்டா. கேளுங்க, நல்லா கேளுங்க, உங்க பாவத்தோட கதறல கேளுங்க அப்படின்னு ஒரு இறக்க எல்லா பில்டிங்கும் சரியான போர்ஸ்ல இவங்க மேல வந்துகிட்டு இருக்கும். என்னடா நடக்க போகுதுன்னு பாத்துட்டு இருந்தா, ஆஹா இது என்னடா இப்படி ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஓடுங்க நீங்கள ஓடிட்டு இருப்பானுங்க அப்படின்னு ஒரு சொடக்கு போட ஒரு பேரியர் மட்டும் ஒன்று கிரியேட் ஆகி வந்ததெல்லாம் பஞ்சா பறக்கும். அந்த இடத்த சுத்தி ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டு மட்டும் கிரியேட் ஆகி கிடக்கும். நல்ல வேலை டாட்சுமாக்கி நம்மள காப்பாத்திட்டாங்க. சொல்லி வாயமுள்ள எல்லாத்தையும் அவங்க மண்டையில போட்டுருவா. டாட்சுமாக்கி என்ன பண்றீங்க? எதுக்காக அந்த பேரியர் எடுத்தீங்க? உங்களை காப்பாத்தான் என் வேலையா? இந்த புரி என்ன பண்ணுவானா வந்து எல்லா கலையும் தட்டி விட்டுட்டு இருப்பான். டாக்ஸர் என்ன பண்ணுவானா அவங்கள தட்டி விட்டு வரக்கலைய மண்டையிலே மட்டான்னு வாங்கிப்பான். டாட்சுமாக்கி என்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இந்த சமயத்துல இப்பெல்லாம் பேசலாமா? நான் என்னத்தை தப்பா பேசினேன்? உங்களால உங்களே காப்பாற்ற முடியல அப்படின்னா நீங்க இங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க இருந்து கிளம்புங்க. நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். உங்க ரோல் வந்து சப்போர்ட் பண்றது. ஆனா உங்களை காப்பாத்த வச்சு எங்களை ஸ்லோ பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி திடீர்னு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா அப்படியே பயத்துல உருகி நிக்கிறீங்க. நீங்களாம் ஒரு ஹீரோஸ்னா அதை ப்ரூவ் பண்ணி காட்டுங்கடா. இந்த சாகு போய் மண்டே இருக்கான இவனோட பேர் வந்து ஜகன். பட் இவனோட டிசாஸ்டர் லெவல் வந்து என்னன்னு இவங்களுக்கே தெரியாது. இந்த ஜகனும் நம்ம டாட்சுமாக்கி ஒண்டி நிக்க டாட்சுமாக்கி சண்டை போட ரெடியாவா. Love you so much.